அஸ்தஈஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ போன தடவை 37வது சூறாவில் தொடர்ந்து படிங்கம்மா. 37 சூரா அஸ்-ஸஃபாத் 161. ஆகையால் நிச்சயமாக நீங்களும் நீங்கள் வணங்குபவையும் 162 எதிராக நீங்கள் வழிகெடுத்து விட முடியாது. 163 அதாவது நீங்களும் யாரது காஃபிர் கூட்டத்தினரும் நீங்கள் வழிபடும் உங்களுடைய தெய்வங்களும் கடவுள்களும் யாரையும் வழிகெடுத்து விட முடியாது என்று படித்தீர்கள். சரியா? படி, அடுத்து படி. 163 நரகை சென்றடைபவர்களை தவிர. நரகத்தில் யார் செல்லுகின்றார்களோ அவர்கள்தான் வழிகெட்டவர்கள், அவர்களை தான் நீ கெடுக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உண்மையான மூமின்களை நீ எருக்கால் ஒன்றும் செய்ய முடியாது, கெடுக்க முடியாது. 164 குறிப்பிடப்பட்ட ஓர் இடம் இல்லாதவராக இடமாக எங்களில் எவரும் இல்லை. அந்த நரகவாசிகளுக்கு குறிப்பிடப்பட்ட இடம் நிச்சயமாக உண்டு, இல்லாதவர் எவரும் இல்லை. எல்லோருக்கும் இடம் நிச்சயமாக இருக்கின்றது. யாருக்கு? நரகவாசிகள் அனைவருக்கும். 165 நிச்சயமாக நாங்கள் அணிவகுத்தவர்களாகவே இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் அணிவகுத்தவர்களாகவே இருக்கின்றோம். யார் நிக்கிறாங்க அணிவகுத்து? மலக்குகளாக. 37 படிங்க. கொஞ்சம் 37 படிங்க. அதுல இருந்து ஆரம்பமாகுது. இந்த சூறாவின் பேர் என்ன? தலைப்பின் பேர் என்ன? அணிவகுப்பு. அணி அணியா நிற்பது, சஃபாது. சரி, இப்போ 37 படிங்க. படிக்கல? அவர்கள் தான் இந்த நிற்கிறாங்க. இப்ப அதான் திருப்பது தெரியா என்னது புரிஞ்சுட்டீங்களா? அந்த நம்பரை எழுதிங்க. 37 பக்கத்தில் இந்த நம்பர் எழுதிக்கிறோங்க. இப்ப இந்த நம்பர் பக்கத்தில் 37 எழுதிக்கிறோங்க. இந்த சூறாவின் தலைப்பே அணிவகுத்து நிற்பவர்கள் அர்த்தம். அதனால நாம் அணிவகுத்து இருக்கின்றோம். சரி, அடுத்து படிங்க. 166 மேலும் நிச்சயமாக நாங்கள் தஸ்பீஹ் செய்பவர்களாக இருக்கிறோம். தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அணிவகுப்பில் உள்ளவர்கள். அணிவகுப்பவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு தஸ்பீஹ் என்னவென்று தெரியாது. போன தடவை உங்களுக்கு சொன்னேன், துஆ 2 முறையில் கேட்கப்பட வேண்டும். ஒன்று பாவ மன்னிப்புக்காக கேட்பதற்கு தஸ்பீஹ், அல்லாஹ்வின் புகழை தஸ்பீஹ் செய்துதான் நீங்கள் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். மற்றபடி குர்ஆன் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நாம் அறிந்து புரிந்து செயல்படுவதற்கு வரம்புகளின் அடிப்படையில் நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று போன தடவை சொல்லியிருந்தேன். நினைவிருக்கின்றதுல? எல்லாரும் பாத்துங்க, மறந்துடாதீங்க. இப்போ மனசு வச்சுட்டே வாங்க. படிங்க. 167 முன்னர் கூறிக்கொண்டிருந்தார்கள். 168 முன்னோர்களிடம் இருந்து ஏதேனும் ஒரு வேதத்தை நாங்கள் பெற்றிருந்தால். 169 அல்லாஹ்வுடைய தூய வணங்குபவர்களாக நாங்கள் நிச்சயமாக ஆகியிருப்போம் என்று. அது அரபி என்ன போட்டிருக்குமா? 167 இப்ப படிச்சீங்களே, அரபி என்ன போட்டிருக்கு? அடுத்து 168 நாங்கள் ஜிக்ரு செய்வரே இருந்திருந்தால் இந்த மாதிரி வந்திருக்க மாட்டோமே என்று அன்றைய தினம் அவர்கள் கூறுவார்கள்.
நாங்கள் குர்ஆனை ஒழுங்கா ஓதி ஜிக்ர் செய்திருந்தால், ஜிக்ரை கற்றுக்கொண்டிருந்தால், ஜிக்ரை படி நடந்திருந்தால் நாங்கள் நரகத்தில் வந்திருக்க மாட்டோமே என்று கூறுவார்கள். ஜிக்ரு நாம் தெரியாமல் குர்ஆனை ஓத முடியாது. ஜிக்ர் இல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவனுக்கு கடுமையான நரக வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நீங்கள் அல்லாஹையும் ஜிக்ர் செய்ய வேண்டும், இந்த குர்ஆனையும் நீங்கள் ஜிக்ர் செய்ய வேண்டும். ஜிக்ர் இல்லாமல், ஜிக்ர் விஷயம் தெரியாமல் நாம் இந்த குர்ஆனை தொடவே முடியாது. ஜிக்ர் என்ற வார்த்தைக்கு அர்த்தமும் தெரியாது, அதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாத நிலையில் இந்த விஷயத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அறிந்து கொள், புரிந்து கொள், அதன்படி நடந்து கொள் என்று சொல்லிவிட்டான். ஆகவே இந்த கொடுத்தவன் எவனோ அவனிடம்தான் நீங்கள் ஜிக்ரை பற்றி விவரத்தையும் விளக்கத்தையும் அர்த்தத்தையும் கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு எவனிடமும் எதையும் நீங்கள் கேட்க முடியாது. அன்றைய தினம் ஒப்பாரி வைக்காதீர்கள். விட்டுட்டனே அன்று இப்பவுமே உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த ஜிக்ரையும் கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஹஜ்ஜையும் பூர்ணமாக்குங்கள். படி. நீங்க படிங்க 116 படிங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களான அல்லாஹ்வுடைய அடியார்களாக நாங்கள் நிச்சயமாக ஆகியிருப்போம் என்று. வணங்குபவர்களான்னு போட்டுருங்க நஜீர் தம்பி. அது வணக்கம் வார்த்தை வருது இல்ல, அந்த அடிச்சுட்டு வணங்குபவர்களாக எழுதி படிக்க போய் எல்லாரும் குரான் திருத்திக்கிறப்ப சொல்லும்போது திருத்திக்கிறோம். குரான் எப்பவுமே திருத்திக்கிறோங்க. இப்படிதான் குரான் நிறைய தப்பு தான் வதிக்கிறாங்க, பரவாயில்ல, நம்ம திருத்திக்கிறோம். படிங்க, இப்ப ஃபுல்லா படிங்க. வணங்குபவர்களாக அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய வணங்குபவர்களாக நாங்கள் நிச்சயமாக ஆகியிருப்போம் என்று. நாங்களும் ஜிக்ர் தெரிஞ்சிருந்தா ஒழுங்கா ஓதி நாங்கள் வணங்குபவர் இருப்போமே என்று அவர்கள் என்ன செய்வார்கள்? படிங்க. 37:170. ஆனால் அவர்கள் அதை நிராகரிக்கிறார்கள். அவர்கள் அறிந்து கொள்வார்கள். விரைவிலேயே அறிந்து கொள்வார்கள். இதை உண்மையை நிராகரிக்கின்றார்கள், அல்லாஹ்வை தோற்கடிக்க முயற்சி செய்கின்றார்கள். நிச்சயமாக விரைவிலேயே இதனுடைய பலனை அறிந்து கொள்வார்கள். அவர் செய்யும் தீய செயல்களின் பலனை நிச்சயமாக அறிந்து கொள்வார்கள். படிங்க. பரவாயில்ல. யாராவது இத்தனை இருக்கு, யாராவது படிக்க வேண்டியதானே. 171. தூதர்களாகிய நம்மை வணங்குபவர்களிடம் முன்னரே திடமாக நம் வாக்கு சென்றிருக்கிறது. இப்போ ஏற்கனவே என்னுடைய வாக்கு வந்திருக்கிறது, என் வாக்கை ஏற்று தூதர் மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக தூதரை பின்பற்றாதவர்களுக்கு என்ன வாக்கு ஏற்பட்டது? அழிவு ஏற்பட்டது. முன்னரேயே என் வாக்கு ஏற்பட்டிருக்கின்றது, நல்லதும் சொல்லுங்கள் என்ற வாக்கு அளித்திருக்கின்றேன் சொன்னார்கள். அப்படி கேட்பவர்களுக்கு அல்லாஹ்வின் கோபம், சாவும், அழிவு ஏற்படும் என்று என் வாக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிறது, அதுவும் நிறைவேறிருக்கின்றது. முன்னரேயே என்னுடைய வாக்கு ஏற்பட்டிருக்கின்றது. 172. நிச்சயமாக அவர்கள் உதவி செய்யப்படுவார்கள். 173. மேலும் நம் படைகளே நிச்சயமாக அவர்களே வெற்றி பெறுவார்கள். மேலும் நம் படைகளே நிச்சயமாக அவர்களே வெற்றி பெறுவார்கள். நம் படைகள், என்னுடைய ஆர்மி தான் போட்டிருக்கு, படைகள் தானே போட்டிருக்குது. அல்லாஹ்வுடைய படைகள் நிச்சயம் வெற்றி அடையும். இப்போ ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். மனிதர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் மலக்குகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும்
உதவி செய்வதற்காகத்தான் அல்லாஹ் மலக்குகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். தாராளமாக உங்களுக்கு வேண்டிய வேலைகளை அவரிடம் சொல்லி வேலையை வாங்கிக் கொள்ளுங்கள், செயல்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? அந்த மலக்கள் மூலமாக தான் உங்களுக்கு வஹி மூலமாக விஷயத்தை உங்களுக்கு அறிவித்து வைக்கின்றான். இப்படியாக உங்களுக்கு மலக்களை ஏற்படுத்தியிருக்கின்றான். இதுவரை அந்த மலக்களை எப்படி கொண்டு வருவது, எப்படி வீட்டுக்குள் இறங்க வைப்பது என்ற விஷயத்தில் நாம் இதுவரை அக்கறை செலுத்தவில்லை. அதை பற்றி நினைச்சே பார்க்கல. அப்படி மலக்களை இறங்கினால்தான் நீங்கள் எப்படி வாழ முடியும், எதை செய்ய முடியும்? மலக்களை இறங்கி வைத்தால்தான் நீங்க எந்த காரியத்தை தைரியமாக செய்ய முடியும். சரி, கஷ்டமான கேள்வி. சற்று முன் பேசினோமே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் முஷ்ரிக்களை விட்டு விலகி கொண்டார்கள். உலகத்தை விட்டே விலகியாச்சு. அப்போ அவங்களுக்கு உதவி செய்து யாரு? நீங்க நபி மாதிரி ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டீங்க, முஷ்ரிக்களை விட்டு விலகிட்டீங்க. அப்ப உங்களுக்கு உதவி செய்து யாரு? அவ்வளவுதானப்பா. இதான் தைரியமா செய்ய சொல்றேன். செய்ய மாட்டேன் நிக்கிறீங்கள? ஏன் அதுக்கு முயற்சி செய்யக்கூடாது? இப்ப சுலபமாச்சு. என்ன கஷ்டம் உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு ஆதம படைச்சு ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று மலக்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான். ஆதம் சொன்ன வேலையை செய்து முடியுங்கள். அவர் உங்களுக்கு என்ன கட்டடுகிறாரோ, அவருக்கு என்ன தேவைப்படுகிறதோ அனைத்தையும் செய்து கொடுங்க அவருக்கு என்று அல்லாஹ் ஏற்கனவே மலக்களை படைத்து இது மனிதனுக்கு உதவி செய்வதற்காக என்று ஏற்பாடு செய்துவிட்டான ஆரம்பத்திலேயே. ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள், ஆதமுக்கு எல்லா உதவியும் செய்யுங்கள் என்று அப்பவே தீர்மானம் ஆகிவிட்டது. உங்களுக்கு வேலை செய்வதற்கு ஆள் ஏற்பாடு பண்ணிவிட்டான் அன்றே. ஏன் அது நம்மளுக்கு புரியவில்லை? இதுவரையும் புரியவில்லை. படிங்க. எப்படி நீங்க அர்த்தம் எடுக்கணும் சொல்லி தர்றேன். எப்படி அர்த்தம் எடுக்கணும் சொல்லி தர்றேன். அப்போ இவ்வளவுக்கு பேசிக் என்னன்னு கேட்டா, நீங்க தூய்மை உடையவர்களாக ஆனால்தான் அந்த தூய்மை உடையவனிலிருந்து அந்த கட்டளை, அவனுடைய பேச்சு எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும். நாம் தூய்மை ஆனாதான் முடியும். அது இல்லாமல் எது முடியாது. அந்த தூய்மையானவுடைய வாக்கு அனைத்து உங்கள் மீது நிறைவேற, நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் வாழ, நீங்கள் அந்த தூய்மையானவனுடைய தூய்மையை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லது லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், தூய்மையானவர்களை தவிர இதனை தொடமாட்டார். எந்த ஆயத்தையும் தொட முடியாது, படிக்கவே முடியாது. படிங்க. 174. ஆகவே நபியே, சிறிது காலம் வரையில் நீர் அவர்களை விட்டும் விலகி இருப்பீராக. அவர்கள் நீர் சொல்வதை கேட்க மாட்டேன் என்று இருக்கின்றார்கள். சரி, அவர்களை விட்டு சிறிது காலம் விலகிரும். போதும், பயன் பண்ணதும் போதும், மக்களோட பேசணும் போதும், பேசாம ஒரு மாசத்துக்கோ 20 நாளைக்கோ வீட்டுல உட்கார்ந்துருங்க. சிறிது காலம் அவரை விட்டு விலகிருங்க. எந்த மனிதர்கள் உங்களை விட்டு கேட்கவில்லையோ அவரை விட்டு விலகிடுங்கள். அவங்களா திருந்தி சொல்லித்தாங்கன்னு கேட்டா சொல்லிக் கொடுங்க, இல்ல விட்டு என்று அல்லாஹ்வுடைய கட்டளை நபிக்கு வந்து விட்டது. 175. நீர் கவனிப்பீராக, அவர்களும் கவனிப்பார்கள். ஆகவே நீரும் கவனித்துக் கொண்டிருப்பீராக, அவர்களும் உம்மை பற்றி கவனித்துக் கொண்டிருப்பார்கள். 176. நம் வேதனைக்காகவா அவர்கள் அவசரப்படுகிறார்கள்? அப்போ
என்னையும் இந்த நபியையும் இந்த குரானை புறக்கணிக்கின்றார்களே, நிச்சயமா அவர்களுக்கு என்னுடைய வேதனை உண்டு. அந்த வேதனை வேண்டும் என்று அவசரப்படுகின்றார்கள் அவர்கள். அப்ப இவ்வளவு தூரம் உங்களை புறக்கணிச்சிட்டாங்கன்றா, இந்த குரானை புறக்கணித்தால், இந்த இறைவனை புறக்கணித்தால் அவர்கள் எதை விரும்புகின்றார்கள்? அல்லாஹ்வுடைய கோபத்தையும் வேதனையும் தானே விரும்புகின்றார்கள். அந்த வேதனைக்கு இவ்வளவு அவசரப்படுகின்றார்கள் அவர்கள். என்னை அவசரப்படுத்துகின்றார்களா? ஏன் லேட் பண்ற, வேதனை இறக்கு என்று சொல்லுகின்றார்கள் அவர்கள் என்று அல்லாஹ் நபியிடம் பேசுகின்றான், சொல்லுகின்றான். 177 அவர்களுடைய முற்றத்தில் இறங்கும் போது அச்சமுப்பூட்டி எச்சரிக்கப்பட்ட அவர்களின் விடியல் மிக கெட்டதாக இருக்கும். அந்த விடியல், அந்த அதிகாலை விடியற்காலம் அச்சமூட்டி எச்சரிக்கப்பட்டது அந்த விடியற்காலையில்தான் இறங்கும். அல்லாஹ்வுடைய தண்டனை, கோபம் எல்லாமே விடிய காலை 3 மணி, 4 மணி, 5 மணி இதற்குள்ளாதான் நிகழ்ந்திருக்கின்றது. குர்ஆனை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, இறந்து கிடக்க பொழுது விடிந்தது என்ற வார்த்தைகளை நீங்கள் குர்ஆனில் பார்த்திருப்பீர்கள். தூங்கிட்டு இருக்கும்போதே கதை முடிக்கப்பட்டுவிடும். பொழுது விடிய எல்லோரும் இறந்து கிடப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, நடந்திருக்கின்றது, குர்ஆனில் போடப்பட்டும் இருக்கின்றது. அதே போல் நடந்த விஷயம் இருக்கின்றது. காலங்காத்தால 4 மணிக்கு மகத்தான இடி முழக்கம் இல்லை, பூகம்பம் ஏற்பட்டு துருக்கியில் போன வருடம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி ஏற்பட்டது. பார்த்திருப்பீர்கள். 53,000 பேர் ஆன் த ஸ்பாட் அவுட். யார் நிகழ்த்தினது? யார் இது ஏற்படுத்தியது? அதே ஆண்டு நவம்பர் அக்டோபர் மாதம் லிபியா வெள்ளம், லிபியா நாட்டு வெள்ளம் 20,000 பேர் அப்படியே அடிச்சுட்டு ஃப்ளட் அடிச்சு போய் வெள்ளத்தை அடிச்சு போயிட்டா, குப்பமா ஆயிட்டு போயிடுச்சு. யார் இவங்கெல்லாம்? யாரு? எல்லாம் அல்லாஹ் சொல்றாங்க. எல்லாம் இறந்து போனதெல்லாம் ஏன் அல்லாஹ் இவங்கெல்லாம் காப்பாத்தல? ஏன் முஸ்லீம் தான் நீங்க எல்லாம்? ஏன் காப்பாத்த? துருக்கியே எல்லாம் முஸ்லீம் நாடு தான், உங்க நாடு தான் எல்லாமே. அந்த லிபியா உங்க நாடு தான். குறிப்பா உங்க அழிச்ச ஆண்டவன். யோசிச்சு பாருங்களேன். ஆகவே அவங்க எத்தனை மணிக்கு? நைட் 3 மணிக்கு லிபியால ஏற்பட்டது மகத்தான சப்தம், அழிந்தார்கள். துருக்கியில காலையில் 4 மணிக்கு அழிந்தார்கள். பார்த்துக்கங்க. சந்தோஷம் தூக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம். இல்ல, நம்ம எல்லாம் தூக்கிட்டு இருக்கிறோம். எப்போ அல்லாஹ்வுடைய கோபமும் அழிவும் எப்போ ஏற்படும் தெரியாத இரவு நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தை எழுந்து அமர்ந்து குர்ஆனை ஓதி சுஜூதில் இருங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், சலாத்தை நிலைநிறுத்துங்கள், தஸ்பீஹை செய்து கொண்டிருங்கள். எந்த நேரத்திலும் நமக்கு அழிவு ஏற்பட்டுவிடும். அதற்கு பயந்து அந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இரவு நேரத்தை உங்களுக்கு கேடயமாக அமைத்துக் கொள்ளுங்கள். எந்த தீங்கு வராம அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் படைகள் நிச்சயமாக சக்தி வாய்ந்தது, எவராலும் தடுக்க முடியாது, எவராலும் ஜெயிக்க முடியாது. அல்லாஹ்வின் படைகள் வந்து விட்டால், அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிவிட்டால் முடிந்தது, சகாப்தம், உலகம் அழிந்தது. இப்படியாக நீங்க குர்ஆனை ஓதி ஒழுங்கான விளக்கத்தை, அர்த்தத்தை எடுக்க பழகிக் கொள்ளுங்கள். நம்மை திருத்தியும் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் திருத்திக் கொள்ளவே வேண்டும். வேறு வழியே கிடையாது. இது உண்மை என்று உணர்ந்தவன் நிச்சயமாக தன்னை திருத்திக் கொள்வதிலேயேதான்
முயற்சி இருப்பானே தவிர வேறு எந்த விஷயத்தையும் நெருங்க மாட்டான். அவன் தான் மஸ்ஜிதுல் ஹராமில் இருப்பவன். மஸ்ஜித் ஹராம்ல என்ன கேட்டீங்கல்ல, போன எபிசோட்ல கேட்டீங்கல்ல, இவன் தான் மஸ்ஜிதுல் ஹராமில் இருப்பவன். அது பேசும் பொழுதுதான் இந்த விஷயத்துக்கு அர்த்தப்ப வரும். எடுத்தப்ப இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம் வராது. ஒரு விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இதுக்கு என்ன அர்த்தம், இது என்ன முறை, இது என்ன இடம் கேட்கும். அப்பொழுதுதான் அந்த சம்பந்தப்பட்ட வார்த்தைக்கு விளக்கம் ஒழுங்காக உங்களுக்கு விளக்கம் அமையும், புரியும். இப்ப ஹஜ்ஜை பத்தி ஒரு விஷயம் சொன்னேன். இவ்வளவு விஷயம் சொல்லி ஹஜ்ஜுன்னா என்ன, ஹஜ்ஜை எப்படி நிறைவேற்றுவது, இது ஹஜ்ஜில் அக்பர்னா என்ன, இது அவ்வளவு கேள்வி கேட்டேன். இருக்க இடத்தையும் சொல்லிட்டேன், விளக்கம் எங்க இருந்து சொல்லிட்டேன், கண்டுபிடிச்சு படிங்க. அடுத்த படி 178. ஆகவே சிறிது காலம் வரை நீர் அவர்களை விட்டும் விலகி இருப்பீராக. 179. நீர் கவனிப்பீராக, அவர்களும் கவனிப்பார்கள். 180. அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் கண்ணியத்தின் இறைவனான உம்முடைய இறைவன் தூயவன். அவர் என்னென்னமோ சொல்றாங்கப்பா, இப்படிதான் கடவுள், அப்படிதான் கடவுள், இதான் கடவுள், அதான் கடவுள் சொல்கிறார்கள். இவர்கள் வர்ணிப்பதை விட்டும், இவர்கள் சொல்லுவதை விட்டும் அல்லாஹ் மிக்க தூய்மையானவன், பரிசுத்தமானவன். அப்புறம் 181. மேலும் தூதர்கள் மீது சலாம் உண்டாவதாக. மேலும் தூதர்கள் மீது சலாம் உண்டாவதாக. அல்லாஹ் எல்லா தூதர்களுக்கும் சலாம் கூறியிருக்கின்றான். எந்த மனிதனை பார்த்தாவது சலாம் கூறியிருக்கின்றான் என்று எங்கேயாவது குர்ஆனில் நீங்கள் படித்திருக்கின்றீர்களா? மற்றவங்களை கேட்கிறேன், குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் மக்கள் அனைவரும் கேட்கிறேன், எங்கேயாவது ஆயத்தை இந்த மனிதனை பார்த்து சலாம் உண்டாவதாக, இந்த மனிதனை பார்த்து சலாம் உண்டாவதா என்றால் அல்லாஹ் எங்கேயாவது கூறியிருக்கின்றான் குர்ஆனில்? ஏன் கூறல? ஏன் கூறல? பாத்துக்கிறங்க, ஏன் கூறல? சரி, அடுத்த விஷயம் படிங்க, அடுத்த படிங்க, எழுதிக்கிறங்க. ஏன் கூறவில்லை, அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிங்க. என்ன காரணம், அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிங்க. அடுத்த சொல்லுங்க. 182. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அகிலங்கள் இறைவன் என்றும் சொல்லப்பட்டது. படிங்க. இப்போ 37வது சூறாவை முழுவதும் பார்த்துட்டீங்க. நீங்க இதுவரை ஓதியாச்சு, பேசியாச்சு. இப்ப நீங்க என்ன ஒவ்வொரு ஆயத்தை என்ன விஷயங்கள்லாம் நீங்க புதுசாக கண்டுபிடித்தீர்கள், புதிய விஷயங்களை ஏதாவது நீங்க அறிந்து கொண்டீர்களா? இதன் மூலம், ஆயத்தின் மூலமாக இந்த விஷயம் வெளிப்பட்டது, இந்த விஷயம் தெளிவாகின்றது, இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது என்றெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கின்றதா இதுவரை? அப்ப ஏதாவது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 10-15 ஆயத்துக்காவது ஒழுங்கான அர்த்தத்தை எடுத்து இது உண்மைதானா என்பதை எப்பொழுது அறிந்து கொள்ள போகின்றீர்கள்? இதற்கெல்லாம் மூல காரணம் நீங்கள் அல்லாஹை முதல் அறிந்து கொள்வதற்கு என்ன வேலை செய்ய வேண்டும், அந்த வேலையை தொடங்குங்கள். ஏனென்றால் அவன்தான் உங்களுக்கு கற்றுத்தரப் போகின்றான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவனையும் தெரியாம நான் ஓத போகின்றேன், செயல்பட போகின்றேன் என்றால் அதில் எந்தவித அர்த்தமும் கிடையாது, உபயோகமும் கிடையாது. அவன் கொடுத்த இறைவனிடமிருந்து, அவனிடமிருந்து நீங்கள் கேட்காதவரை எந்த பதிலும் வராது. நீங்கள் செய்யாதவரை நிச்சயமாக நாம் குர்ஆனுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு விரோதம் நடந்து கொண்டிருக்கின்றோம் என்றுதான் அர்த்தம் ஆகின்றது.
எப்ப நீங்க அல்லாஹ்வை அறிந்து கொள்வது, இவன் தான் உண்மையான இறைவன் என்றைக்கு நீங்க சொல்ல போறீங்க, அப்பதான் உங்களுக்கு இதன் பக்கம் திரும்புவதற்கு உங்களுக்கு வழி பிறக்கும். அது தெரியாதவரை நீங்க என்ன செய்தாலும் ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. அதனால எந்த லாபமும் கிடையாது. எந்த விஷயத்தை அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வை தெரியாதவரை இந்த குர்ஆனை தெரிய முடியாது. இதற்கு என்ன வழிவகை எடுத்திருக்கிறது? இந்த குர்ஆன் அல்லாஹ் சொல்லப்பட்ட இறைவன் சொல்றானே, நான் தான் அல்லாஹ்ன்னு சொல்றானே, இந்த குர்ஆன் சொல்லுதே, அதுல சொல்லப்பட்ட இறைவன் தன்னை பத்தி இவ்வாறு கூறுகின்றானே, இது உண்மைதான் என்று எப்பொழுது நீங்கள் சொல்லப் போகின்றீர்கள், அறிந்து கொள்ளப் போகின்றீர்கள்? அதற்கு உண்டான வழிமுறைகள்லாம் கற்றுக்கொண்டீர்களா? ஆமா, அவன் சொல்ல உண்மைதான், இவன் தான் உண்மையான இறைவன் சொல்வதற்குண்டான எல்லா வித உதாரணங்களையும் ஆதாரங்களையும் எடுத்தீர்கள் அதுவரை? அப்படி ஆதாரத்தை எடுப்பதற்கு இன்னையிலிருந்து ஆரம்பம் செய்யுங்கள். அப்படி எடுத்து உண்மை என்று புரிந்தால்தான் நீங்க குர்ஆன் பக்கம் நுழைய முடியும், ஓத முடியும், துறக்க முடியும், பார்க்க முடியும், படிக்க முடியும். இல்லாவிட்டால் முடியாத தம்பிமார்களே. கொடுத்தவனை விட்டுட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? யார்கிட்ட போய் கேட்க போறீங்க? அர்த்தம் எவன் கொடுத்தானோ அவனை விட்டுட்டு எவன்கிட்ட போய் கேட்க போறீங்க? இதுக்குதான் சொல்றேன் இந்த லைன். ஏற்கனவே மதத்திலிருந்து இருக்கின்றீர்கள், சடங்கு சம்பிரதாயம் இந்த விஷயத்துல மூழ்கி இருக்கின்றீர்கள். அதை விட்டு என்னைக்கு விலகிறீங்களோ மதம் உங்களை விட்டு போய்விட்டது. மதம் மனிதனை அழித்து விடக்கூடியது. அதில் இருப்பவர்கள் அனைவரும் அழிந்து விட்டார்கள். உயிருடன் சந்தோஷம் இருக்கிறா நினைச்சுக்க, அழிந்து விட்டார்கள். தன்னைத்தான் அடித்துக் கொண்டவர்கள் மதத்தில் இருப்பவர்கள். மதம் என்ற பேச்சு இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லிம் என்ற பேச்சு முஸ்லிம் என்ற மதமும் கிடையாது, இஸ்லாம் என்ற மதமும் கிடையாது. மதமே இல்லாத ஒரு மகத்தான ஒரு விஷயம் இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. நீங்க செய்ய வேண்டியது அல்லாஹ்வை உணர்ந்து கொள்ள வேண்டும். இவன் தான் உண்மையான இறைவன் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு உண்டான வழியில் நீங்கள் இறங்குங்கள். அப்படி கண்டுபிடிப்பதற்கு உண்டான வழிவகை நன்றாக தெரிந்திருந்தால், உண்மையிலேயே நீ அறிந்து கொண்டிருந்தால் தாராளமாக எனக்கு சொல்லுங்கள். இந்த விஷயத்தில் தான் இவன் தான் இறைவன் என்று எனக்கு புலப்படுகின்றது. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகின்றானே, இவன் தான் உண்மையான இறைவன் எனக்கு மனசு படுகின்றது என்று நீங்க சொல்ல வேண்டும். இந்த விஷயங்கள் குர்ஆனிலிருந்தே நீங்க ஆதாரத்தை காட்டி, இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவன் தன்னை தான் நான் தான் உண்மையான இறைவன், என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுகின்றானே, அது உண்மையாகின்றது இந்த ஆயத்தின்படி, இந்த வசனத்தின்படி என்று சொல்ல வேண்டும். அதில்தான் நீங்க முதல் முயற்சியில் இருக்க வேண்டும். அதுதான் முதல் முயற்சியும் கடைசி முயற்சியும் அதுதான். இறைவனை கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்ச பிறகுதான் என்னைக்கு நீ இறைவனை இவன் தான் அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்று என்னைக்கு நீங்க கண்டுபிடித்து விட்டீர்களோ, மனதும் திருப்தி அடைந்து விட்டதோ, எந்த சந்தேகம் இல்லாமல் திருப்தி அடைந்து விட்டதோ, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், குர்ஆன் முழுமையும் உங்களுக்கு தெளிவாகிவிட்டது என்று அர்த்தம். குர்ஆன் முழுவதும் உங்களுக்கு தெளிவாகிவிட்டது என்ற அர்த்தம். இறைவனை நீங்கள் அறிந்து கொண்டால், இவன் தான் உண்மையான இறைவன் அறிந்து கொண்டால், அவன் கொடுத்த குர்ஆன் அனைத்தும் உங்களால் செய்ய முடியும், செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். இப்ப இதுக்குதான் நீங்க முயற்சி பண்ண போறீங்க. இதுக்குதான் நீங்க முயற்சி பண்ண வேண்டும். இதைதான் நான் புதிய டாபிக் படி எழுதி வந்துட்டு இருக்கிற பேசிட்டு இருக்கிறோம். புதிய விஷயத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதான் பேச ஆரம்பிச்சுட்டேன். அதில் எக்கச்சக்கமான விஷயம் வரப்போகுது. இனிமேல் தான் வரப்போகுது. இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எப்படி வரப்போ எனக்கு தெரியாது. அல்லாஹ் பருவ படிச்சுட்டேன். உன்னை பற்றி சொல்வதற்கு நீ தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வைத்து பேச ஆரம்பித்தேன். அவன் தான் பேசி கொண்டு வருகின்றான், நான் பேசவில்லை.
2 எபிசோட் நான் போஸ்ட் பண்ணிட்டேன், போயிடுச்சு. இன்னும் புதிய விஷயம் எக்கச்சக்க வர வேண்டியிருக்குது. எப்படி இப்போ அல்லாஹ் எப்படி அறிவது விஷயம் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறேன். அறிவதற்குண்டான வேலையை தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறேன். அல்லாஹ் தான் கிருபை செய்ய வேண்டும் என் விஷயத்துக்கு. எனக்கு மக்களுக்கு ஒழுங்கா புரிய வைக்க வேண்டும். உண்மையின் பக்கம் மக்களை வரவழைக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கடமையாக ஆகிவிட்டது. உங்களுக்கு நான் இப்போ குரானை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், கேட்டுட்டு வாங்க. எது விருப்பமோ அதை செய்யுங்க, எது நாட்டமோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். ஆனால் வேகமாக முன்னேற வேண்டிய எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்கள் முன்னேற வேண்டும். அதில் நீங்கள் உண்மையாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு 2 கேள்வி போன எபிசோட கேட்டிருந்தேன். அந்த 2 கேள்விக்கும் பதில் தாருங்கள். எப்படி தர்மம் செய்வது? மஸ்ஜித் எதற்காக? மஸ்ஜித் மஸ்ஜித் ஹராம கேட்கல, மஸ்ஜித் எதற்காக? 2 கேள்வி போன எபிசோட் கேட்டிருந்தேன். அதற்கும் பதில் தாருங்கள். உங்களுக்கு இனி நேரம் கிடையவே கிடையாது. ரெஸ்ட் என்ற பேச்சே கிடையாது. முழுமையாக இறங்கி நல்லதுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இத்துடன் இந்த பயானை நிறுத்திக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் மற்றும் அடுத்த 38வது சூறாவை நாம் அல்லாஹ் அனுமதி கொண்டு பார்ப்போம். பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.